Hi guys, welcome back to 𝗙់𝗹𝗹 channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா நிறைய பேருக்குலாம் விண்டோஸ்ல வந்து உங்களுக்கு அப்டேட்லாம் வந்திருக்கும் PCல லேப்டாப்ல சரி விண்டோஸ் 11 க்கு உள்ளது. சோ நீங்க விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்டேட் பண்ற முன்னாடி வந்து உங்களோட PC ஹெல்த் வந்து செக் பண்ண சொல்றோம். இது என்ன பண்ணனும்னா உங்களோட PCல வந்து விண்டோஸ் 11 க்கு சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவை எதெல்லாம் சப்போர்ட் ஆகுது விண்டோஸ் 11 க்கு. சோ நீங்க செக் நவ இங்க கொடுத்தனதா இங்கே எழுதிருப்பாங்க introducing Windows 11 உள்ள செக் நவ கொடுத்துட்டீங்கன்னா this PC doesn't currently meet Windows 11 system requirements. இந்த மாதிரி சில பேருக்கு வந்திருக்கும். எதுக்குன்னா வந்து ப்ராசஸர் தான். ஏன்னா Windows 11 ப்ராசஸர் வந்து ஹையர் ப்ராசஸர் தேவை. இல்ல வந்து i7 உள்ள Intel Core i7 உள்ள ப்ராசஸர் தான் இது. பாக்கில வந்து சப்போர்ட்டட் உள்ள ஓகே. சோ இதுக்கு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணனும்னா வந்து இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. அது என்ன ரெண்டு மெத்தட்னு நான் இந்த வீடியோல நான் காட்ட போறேன் गाइस. ஓகே சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் கூகுள்ல போய்ட்டு என்ன டைப் பண்ணீங்க Windows 11 டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஓகே. ஸோ இது இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஓகே தான். ஸோ இது ஆன்சர் பண்ணிட்டு இங்கிலீஷில் கொடுத்துட்டு இதில் வந்து இதோ இருக்குது கிரியேட் விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் மீடியா இது டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபைல் இருக்குல்ல டவுன்லோடில் போயிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம ஃபோல்டரில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஷோ இன் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபோல்டரில் வந்தோன்னா இந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ்ன்னு கொடுத்துறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா getting a few things ready. இப்போ வந்து ஒரு few செகண்ட்ஸில் வெயிட் பண்ணோன்னா இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் அப்ளிகேபிள் நோட்டீஸ் அண்ட் லைசன்ஸ் டேர்ம் உள்ளது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ளது தான் ஓகே. ஸோ இது கீழே இருக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இதை ஆக்செப்ட் பண்ணிடும். இன்னொரு செகண்ட்ஸு getting a few things ready. அண்ட் இங்கெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதான் சேர்த்து இது டிக்ளேர் தான். ஏன்னா இது யூஸ் த ரெக்கமெண்டட் ஆப்ஷன் ஃபார் திஸ் பிசி ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து சூஸ் விச் மீடியா டு யூஸ் USB ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்குது. அதுக்கப்புறம் ISO ஃபைல் இருக்குது. ISO ஃபைல் தான் நீங்கள் கிளிக் பண்ணோம் ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா இதில் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து விண்டோஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோ விண்டோஸ்னு ஓகே விண்டோஸ். ஸோ அப்படியே சேவ் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து getting a few things ready. இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணோம். இது வந்து டைம் எடுக்கும். ப்ராசஸிங்கில் வந்து ஒரு மேபி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இருக்கும் கைஸ் ஓகே கைஸ். ஸோ ஃபைன் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5 minutes ஆகிடுச்சு. அந்த 5 minutesல வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ப்ராக்ரஸும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த iOS ஃபைல் இதோ இருக்குது. அந்த ஃபைலோட இது டாக்குமெண்ட்ஸு விண்டோஸ் உள்ளதாக இருக்குது. இப்போ நம்ம இது ஃபினிஷ் கொடுத்துறோம் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு அதில் வந்து நம்ம அந்த ஃபைல் சேவ் பண்ணோம்ல நம்ம டாக்குமெண்ட்டில் தான் சேவ் பண்ணோம். அந்த ஃபைல் அதோ இருக்குது அந்த விண்டோஸ் உள்ளது டிஸ்க் இமேஜ் ஃபைல் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஃபைலெல்லாம் இருக்குல்ல அதோ இங்கே இருக்க ஃபோல்டர் அதுக்கப்புறம் ஃபைல் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக Ctrl+A கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். நியூவில் போயிட்டு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இது உள்ளார போயிட்டு இதில் வந்து ஃபோல்டரில் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி விட்டுறோம் அந்த ஃபைல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் புது ஃபைல் இருக்குல்ல அது உள்ளார போயிட்டு அதில் வந்து நம்ம சோர்ஸஸ் உள்ளார போகணும். சோர்ஸில் போயிட்டு அப்ரைசர்ஸ் இதோ இருக்குது இதோ இங்கே இருக்குது கைஸ் ஓகே. .dll உள்ளது ஓகே. இன்னொன்று இல்லை .dll உள்ளது இல்லை இதோ இருக்குது ஆப் எரேசரஸ் உள்ளது ஓகே. இது வந்து அப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டிலீட் பண்ணிவிட்றோம் ஓகே. ஸோ லாஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா புது ஃபைலில் போயிட்டு அதில் செட்டப் போங்க. செட்டப்பில் எஸ் கொடுத்தோன்னா வந்து விண்டோஸ் இது ஓகே. இன்ஸ்டால் விண்டோஸ் 11 இருக்குது. இதில் வந்து சேஞ்ச் ஹவு செட்டப் டவுன்லோட் அப்டேட் டிரைவர்ஸ் ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் ரெக்கமெண்டடு. ஆனால் இப்போ வேணால் டவுன்லோட் பண்ண தேவையில்ல நாட் ரைனா கொடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோம் செக்கிங் ஆகிட்டு இருக்குது பிசி ஓகே கைஸ். இப்போ செக்கிங் ஆக முடிஞ்சோன்னே இதை வந்து க்ளோஸ் பண்ணிதான். க்ளோஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுச்சுன்னா விண்டோஸ் 11 செட்டப் சாரி வி ஆர் ஹேவிங் ட்ரபிள் டிட்டர்மினிங் இஃப் யுவர் பிசி கேன் ரன் விண்டோஸ் 11 ப்ளீஸ் க்ளோஸ் செட்டப் அண்ட் ட்ரை அகெயின். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சில பேருக்கு வந்துச்சுன்னா ஓகே. அப்படி வரலையானா வந்து ரெண்டாவது ஆப்ஷன் காட்டுறேன் வாங்க ஓகே. ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன பண்ணோன்னா சேம் பண்ண மாதிரி தான் குரோமில் போய்ட்டு என்ன எழுதுறீங்க விண்டோஸ் 10 டவுன்லோட் உள்ளது. இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட் இருக்குது அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே இருக்குது கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா இது டவுன்லோட் பண்ணிடும் ஓகே. இப்போ என்ன பண்ணோம் நம்ம டவுன்லோட் பண்ணதை கிரியேட் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன் மீடியா டவுன்லோட் பண்ணோன்னே அதில் இருக்கிற நம்ம ஃபைலை வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இது இருக்குது அந்த ஃபைல் வந்து இது இருக்குது ஓகே. இப்போ இது டபுள் கிளிக் பண்ணிக்கோ. இது எஸ் கொடுத்துரும். இது எல்லாம் மினிமைஸ் பண்ணிவிட்டு
இப்போ விண்டோஸ் 10 செட்டப் இருக்குது. இப்போ வந்து கெட்டிங் a few things ready. ஓகே, இப்போ இந்த மாதிரி மெசேஜ் வந்துருக்கான். அரே படிச்சு நம்ம அப்ளிகேபிள் நோட்டீஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ளது. இது ஜஸ்ட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆக்செப்ட் கொடுத்துரும். இப்போ கெட்டிங் a few things ready. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வெயிட் பண்ணோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து வாட் யூ வாண்ட் டு டூ, இப்போ வந்து என்ன பண்ணணும், அப்கிரேட் திஸ் பிசி நவ் ஒரு கிரியேட் இன்ஸ்டாலேஷன் மீடியா யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் டிவிடி ஒரு எஸ்எஸ் ஃபைல் ஃபார் அனதர் பிசி, இதுதான் கொடுக்கணும். கிரியேட் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல, எல்லாம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி ஃப்ளாஷ் ட்ரைவ் இல்லை ஐஓஎஸ் ஃபைல் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்து முதல்ல இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இங்கே வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் இங்கே இருக்குது. எஸ், இதோ இருக்குது. அதில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு 10. ஓகே, முடிஞ்சா. இப்போது இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி விட்ருவோம். இப்போ வந்து நம்ம திருப்பியும் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஓஎஸ் ஃபைல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது இது வந்து டேரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோன்னா இது ஒரு ஃபைலு, இது ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு இதை முடிச்சுக்கோம், ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஃபைலை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ இதை வந்து எல்லாம் காப்பி பண்ணிடும். எல்லாம் செலக்ட் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நியூ ஃபோல்டரில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி விட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, சோர்ஸஸில் போங்க. சோர்ஸஸில் போயிட்டு கீழே வந்து இன்ஸ்டாலர் உள்ளது இருக்கும். ஸோ இன்ஸ்டால் எஸ் இதோ இருக்குது. இன்ஸ்டாலரில் இன்ஸ்டால் உள்ளது .est உள்ளது. ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம டிலீட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம விண்டோஸ் 11 இருக்கிற ஃபஸ்ட்டு மெத்தடில் பண்ணோம்ல, அதில் இருக்கிற புது ஃபோல்டரில் வந்து போயிட்டு நம்ம இது இருக்க புது ஃபோல்டரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, சோர்ஸஸ், அது கீழே வந்து இன்ஸ்டால் எஸ் இது இருக்குது. install.est உள்ளது. இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணால், ஏன்னா இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா பைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் பிசியில் இருக்க ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ இது காப்பி பண்ணிடும். காப்பி. இப்போது நம்ம விண்டோஸ் 10ஓட புது ஃபைல் இருக்குல்ல, அது உள்ளார போயிட்டு சோர்ஸஸில் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்காது அந்த இன்ஸ்டால் ESD உள்ளது, ஏன்னா நம்ம டிலேட் பண்ணிவிட்டோம். அதை பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் இன்ஸ்டால் ESD. ஸோ ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். ஓகே, இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிடும். இதுதான் வந்து விண்டோஸ் 10 உள்ள புது ஃபோல்டர். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு செட்டப் ஓப்பன் பண்ணோம், எஸ்ன்னு கொடுத்துரும். ஓகே, சேஞ்ச் ஹவ் நாட் நவ். நெக்ஸ்ட் செக்கிங் யுவர் பிசி. இப்போ வந்து வெயிட் பண்ணோம். நம்ம are getting a few things ready. ஓகே, கீழே ஸ்க்ரோல் பண்ணிடும். இது வந்து ஆக்செப்ட் பண்ணிக்கோம். சூஸ் வாட் யூ வாண்ட். மேக் ஷூர் யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால். ப்ளீஸ் வெயிட். This may take a few minutes. ஸோ வெயிட் பண்ணோம் இப்போ. ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி டு இன்ஸ்டால். இப்போ வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ப்ரோ கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகே, இல்லை தேவையான சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். வாட் யூ வாண்ட் டு கீப். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 minutes ஆகிடுச்சு. விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய தடவை ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து விண்டோஸ் 10 வந்து அப்டேட்டட் டு விண்டோஸ் 11. ஓகே, ஸோ நான் 2 மெத்தட் வந்து நான் காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் காட்டியாச்சு. அப்படி சில பேருக்கு வேலை செஞ்சுன்னா ஓகே, வேலை செய்யலைன்னா வந்து நீங்கள் 2வது மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, அது வேலை செய்யும். ஓகே கைஸ், ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கைஸ் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கைஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ்.